அம்பேத்கருக்கு மேதை மாசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் மோடி அரசு மோடி அரசு பிஜேபி அரசு பிஜேபி அரசு ரத்து செய் குடியுரிமை திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் வேண்டாம் 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 சிஏஏ சட்டம் வேண்டாம் 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 சிஏஏ சட்டம் வேண்டாம் 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 பிஜேபி வேண்டாம் வேண்டாம் கண்டிக்கிறோம் 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 பிஜேபி அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை கண்டிக்கிறோம் 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 அரசின் அமைப்பு சட்டத்துக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் அரசின் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் மத சார்பின்மை சீர்குலைக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் பெரும்பான்மைவாத பாசிச அரசியலுக்கு வழிவகுக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை கண்டிக்கிறோம் சிஏஏ சட்டத்தை கண்டிக்கிறோம் அண்டை நாடுகளின் பட்டியலில் இலங்கை நேபாளம் பர்மா நாடுகளை இணைக்காதுவேன் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு உரிமை மறுப்பதேன் இலங்கை தமிழர்களுக்கு உரிமை மறுப்பதேன் கண்டிக்கிறோம் மதவெறி அரசியலால் வன்முறைக்கு வழிவகுக்கும் குடியுரிமை சட்டத்தை ரத்து செய் தேர்தல் பத்திர ஊழலிலே மாட்டிக்கொண்ட மோடி அரசு திசை திருப்பும் நடவடிக்கைதான் குடியுரிமை திருத்த சட்டம் ஊழல் அரசை மோடி அரசை குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெறு திட்டமிட்டு ஊழல் செய்த மோடி அரசே பதவி விலகு திட்டமிட்டு ஊழல் செய்த மோடி அரசே
அரசு பதவி விலகு மோடியின் ஊழல் அரசை பிஜேபியின் ஊழல் அரசை குடியரசு தலைவரே dismiss அணி திரள்வோம் இந்திய மக்கள் யாவரும் அணி திரள்வோம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2024 தேர்தலிலே ஜனநாயகத்தை மதத்தை வேறறுக்க மத சார்பின்மை பாதுகாக்க உழைக்கும் மக்கள் யாவரும் அணி திரள்வோம் தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் மதத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க பிஜேபியை தூக்கி எறிய அணி திரள்வோம் தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் வீர வணக்கம் சிறுத்தைகள் வீர வணக்கம் தோழர்கள் அனைவரும் நாற்காலியில் இருக்கையில் அமர்மாறு கேட்டுக் கொள்கிறோம்.